ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். என்னுடைய தங்கை இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுவோம், இது உறுதி. பொதுவாக டிஸ்ட்ரிக்ட்லேயே எந்த ப்ரோக்ராம் முதலமைச்சர் முறையில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் 2 பெண் அமைச்சர்கள் என்று கூறுவது 2 பெண் புலிகள் என்றே நீங்கள் கூறலாம். நாங்கள் புலிகளும் அல்ல, 2 சிங்க குட்டிகள். பொதுவாக அரசியல் அப்படின்னாலே அமைதிக்கு அங்கே வழியே இல்லை அப்படின்றது நமக்குலாம் நல்லா தெரியும். அதுவும் ஆட்சியை பிடிச்சு நாங்கள் புதுசாக வந்திருக்கோம்னு கெத்தாக வந்து உட்காந்துருக்கக்கூடிய தாவேகா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு இப்போ தான் 2.5 மாதங்கள் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆக போகுது. ஆனால் அதுக்குள்ளேயே திமுக அதிமுகவுக்கு இணையாக உள்கட்சி பூசல்கள் கருத்து வேறுபாடுகள்னு தமிழக அரசியலே சமசூடாக போயிட்டு இருக்குங்க. என்னதான் ஆட்சியை பிடிச்சி போய் அரியணையில் உட்காந்துட்டாங்க அப்படின்னாலுமே கூட தாவேகா சைடில் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் மட்டத்தில் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் ஓடிட்டு இருக்கிறதா பல தகவல்கள் உலாவிட்டு இருக்கு. இதில் ரொம்பவே ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான பெண் அமைச்சர்கள், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி, அப்புறம் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, இவங்க 2 பேருக்கும் இடையில் பயங்கரமான பனிப்போர் ஓடிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுக்கிறதே இல்லை. ஏகப்பட்ட ஈகோ சண்டை, நீ முன்னாடியா நான் முன்னாடியா, இல்லை யார் பேர் கட் அவுட்டில் எங்கே போடுறீங்க அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் செய்திகள் தீயா பரவி ஒரு கட்டத்தில் பெரிய சர்ச்சையாகவே வெடிச்சது. ஆனால் நாங்கள் அக்கா தங்கடா அப்படின்னு மேடையில் கையை பிடிச்சி தூக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பாசமழை புரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் கீர்த்தனா பவுலிங் போட, ஜெகதீஸ்வரி பேட்டிங் ஆடன்னு, இது வீடா இல்லை விக்ரமன் சார் பணமான்னு கேட்குற அளவுக்கு கொஞ்சம் ஓவராக தான் சமாதானம் ஆயிட்டாங்களோ அப்படின்னு அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளே நெகிழ்ந்து போயிருக்காங்க. இதெல்லாம் போதாதுன்னு நாங்கள் வெறும் பெண் அமைச்சர்கள் இல்லை, பெண் புலிகள் இல்லை சிங்க குட்டிகள் அப்படின்னு மேடையில் அதிரடியாக பஞ்ச் டைலாக்ஸ்லாம் வேற பேசியிருக்காங்க. அப்படி விருதுநகரில் என்னதான் நடந்துச்சு? அமைச்சர்கள் கிரிக்கெட் ஆடின கதையும் இந்த புலிகள் இல்லைங்க, அவங்களுடைய பாஷையில் சிங்கி குட்டிகள் மேடையில் என்ன பஞ்ச் பேசினாங்க, 2 பேரும் ஒரே மேடையில் ஒன்றா அக்கா தங்கச்சியாக மாறினது எப்படி, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் லைன் பை லைனாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. போற்றட்டும், நாங்கள் மகிழ்ச்சியாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னுடைய தங்கை இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுவோம், இது உறுதி. முதல்ல இதோட பின்னணி என்னன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். நம்ம தாவேகா ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் முடிஞ்சிருக்கிற நிலையில் கட்சிக்குள்ள பல்வேறு மாவட்டங்களில் கோஷ்டி பூசல்கள் வெடிக்க ஆரம்பிச்சதா தகவல்கள் வெளியாச்சு. அதுலேயும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 பெண் அமைச்சர்களான ஜெகதீஸ்வரி மற்றும் கீர்த்தனா இடையே யார் மேலே அப்படிங்கிற ஒரு ஈகோ யுத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சோஷியல் மீடியாவில் தொடர்ச்சியாக செய்திகள் பரவிக்கிட்டே இருந்துச்சு. ஒருத்தர் கலந்துக்கிற அரசு விழாவில் இன்னொருத்தர் பங்கேற்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் கட் அவுட்டில் கூட ஓம் பேர் மேலே வந்துச்சா என் பேர் கீழே வந்துச்சான்னு ஒரு சண்டை நடக்குது அப்படின்னு 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்து கூட பேசிக்கிறது இல்லைன்னு ஆளாளுக்கு யூடியூப்லையும் எக்ஸ் உள்ளிட்ட சோஷியல் மீடியா வலைதளங்களையும் காரசாரமாக விவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அதுக்குள்ளேயேவா அப்படின்னு மக்களும் எதிர்க்கட்சியினரும் புருவத்தை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா உங்கள் உள்கட்சி பிரச்சனையை முதல்ல சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு தாவேகாவுக்கு எதிராக கமெண்ட்ஸ் பிச்சுக்கிட்டு போச்சு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த தாவேகாவினுடைய தலைமை 2 பேரையுமே கூப்பிட்டு வச்சு, இதெல்லாம் என்ன சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள என்ன ஈகோ வேண்டி கிடக்கு அப்படின்னு லெஃப்ட் ரைட் வாங்கின அப்புறமா 2 பேருமே வந்து ஒன்றா ஜோடியாக சிரிச்ச முகமாக ஃபோட்டோ எடுத்து அதை தங்களுடைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டும் போட்டு, எங்களுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, நாங்கள் கம்ப்ளீட்லி ஃபைனாக தான் இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்கிட்டாலும் கூட, இப்படிலாம் ஃபோட்டோ போட்டால் நாங்கள் நம்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸ் விடாமல் கமெண்ட் செக்ஷன் வரைக்கும் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் சரி இனிமேல் இப்படி சும்மா இருந்தால் சரிப்பட்டு வராது, இந்த வதந்திகளுக்கெல்லாம் ஒரே அடியாக முற்றுப்புள்ளி வச்சாகணும்னு பிளான் பண்ணி விருதுநகரில் நடந்த அரசு நிகழ்ச்சிகளில் 2 பேரும் ஜோடியாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்னணு குடும்ப அட்டை, அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கக்கூடிய அரசு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த விழாவில் அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரி, கீர்த்தனா 2 பேருமே ஜோடியாக கலந்துக்கிட்டு பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டுகளை வழங்கினாங்க. கார்டு கொடுத்து முடிச்ச கையோட அமைச்சர் ஜெகதீஸ்வரி மைக்க பிடிச்சி பேசினாங்க பாருங்க ஒரு ஸ்பீச்சு. ஒரே மேடையில் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பஞ்ச் டைலாக்ஸாக பறக்க விட்டாங்க. அமைச்சர் ஜெகதீஸ்வரி மேடையில் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? என்னுடைய உடன் பிறந்த தங்கை தான் சகோதரி கீர்த்தனா, சில வதந்திகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும், அவரை நான் என்னுடைய சொந்த தங்கையாக நினச்சி தான் பழகிறேன், அவங்களும் என்ன அவங்களோட சொந்த அக்காவை நினச்சி தான் பேசுகிறாங்க, சமூக வலைதளங்களில் பரவுறதெல்லாம் அப்பட்டமான பொய், ஒளிவு மறைவே இல்லை, இதுக்கு எங்களோட ஒற்றுமை தான் சாட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாதாரண அமைச்சர் கீர்த்தனாவோட கையை பிடிச்சி மேடையில் தூக்கி காமிச்சு, பாருங்க நாங்கள் 2 பேர் ஜோடியாக ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்றத செஞ்சு வேற காமிச்சாங்க. அப்படி என்னுடைய தங்கை இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுவோம், இது உறுதி. இதுதான் எதிர்க்கும்
இதை அவங்களோட நான் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே அங்கே இருந்த அந்த கூட்ட அரங்கே ஒரே கைத்தட்டல், ஆரவாரம், பரபரப்பு. அதோடு நிறுத்தலை. சீண்டுபவர்கள் சீண்டட்டும், போற்றுவோர் போற்றட்டும். நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக ஒற்றுமையாக செயல்படுறோம். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நாங்கள் இப்படி தான் ஒற்றுமையாக இருப்போம், இது உறுதி அப்படின்னு பஞ்சுக்கு மேலே பஞ்சா மேடையில் பறக்க விட்டாங்க அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள். இங்கே தான் ஒரு அல்டிமேட்டான மூமெண்ட் நடந்துச்சுங்க. பேச்சுவாக்கில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில் 2 பெண் அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட 2 பெண் புலிகள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஐயோ இல்லை 2 சிங்கக்குட்டிகள் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி விருதுநகர் மக்களுக்காக ஒன்றிணைந்து உழைப்போம் அப்படின்னு உறுதிமொழியும் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் 2 பெண் அமைச்சர்கள் என்று கூறுவது 2 பெண் புலிகள் என்று நீங்கள் கூறலாம். நாங்கள் புலிகளும் அல்ல, 2 சிங்கக்குட்டிகள். என்னப்பா இது, புலிகள் இல்லை சிங்கக்குட்டிகள்னு வனவிலங்கு சரணாலயத்தெல்லாம் எடுத்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு டக்குன்னு ரூட்டை மாற்றின அந்த மூமெண்ட் உண்மையிலேயே மேடையில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக்கிருச்சுன்னு சொல்லலாம். என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு அவங்க பேசினது கொஞ்சம் லைட்டாக நமக்கு சிரிப்பை மூட்டினாலும் கூட அவங்க சொல்ல வந்த மெசேஜ் ஒன்று தான். எங்களை பற்றி என்ன வேணால் பேசுங்க, நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்றத திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கட்சி எம்எல்ஏக்களோட மட்டும் இல்லை, எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களோடையும் சேர்ந்து மாவட்ட தேவைகளை பூர்த்தி செய்வோம். எங்களுக்கு எந்த பாகுபாடுமே இல்லை, மக்கள் சேவை தான் முக்கியம்னு எங்கள் முதலமைச்சர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காருன்னு எதிராளிகளுக்கும் தூக்கி ஒரு பெரிய ஐஸ் கட்டியை வச்சுட்டாங்க. சரி, பேச்சு ஓகே. அடுத்து நடந்த அட்வென்ச்சர் சம்பவம் என்ன தெரியுங்களா? அதே ஜூலை 28ஆம் தேதி, அதாவது நேற்று, விருதுநகர் மாவட்ட விளையாட்டு மைதான வளாகத்தில் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சார்பில் 49 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பாக்ஸ் கிரிக்கெட் அரங்கத்தை அமைச்சர்கள் 2 பேர் சேர்ந்து திறந்து வச்சாங்க. ரிப்பன் வெட்டி அரங்கத்தை திறந்து வச்ச கையோட அங்கே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த லோக்கல் கிரிக்கெட் பிளேயர்களை பார்த்ததும் அமைச்சர்களுக்குள்ளே இருந்த அந்த ஸ்போர்ட்ஸ் விமன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வெளியில் வந்துட்டாங்க. உடனே களம் இறங்கிட்டாங்க. யார் பந்து வீசுறது, யார் பேட்டிங் பண்ணுறது? தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பந்த கையில் எடுத்து பவுலிங் போட, சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேட்டிங் பண்ணாங்க. பாருங்க, ஆஹா என்னடா இவ்வளோ ஒற்றுமையாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சிருச்சு. கீர்த்தனா அவர்களும் பேட்டிங்கை பிடிச்சி வர்ற பால்கள் அப்படி லைட்டாக தட்டி 4, 6ன்னு பறக்க விட ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அமைச்சர்கள் இப்படி சேலையை கட்டிக்கிட்டு உற்சாகமாக கிரிக்கெட் விளையாடினதை பார்த்து அங்கேருந்து கிரிக்கெட் வீரர்கள், விளையாட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஆச்சரியத்தில் கைத்தட்டி ஆரவாரமே பண்ணிட்டாங்க. கீர்த்தனாவும் பேட்டிங் ஆடி தங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஆர்வத்தை வெளிப்படுத்தினாங்க. இந்த நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா, விருதுநகர் எம்எல்ஏ செல்வம், ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ கார்த்தி மற்றும் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க. 49 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த பாக்ஸ் கிரிக்கெட் அரங்கம் நம்ம விருதுநகர் மாவட்ட விளையாட்டு வீரர்கள் மாநில அண்ட் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று சாதிக்க ரொம்பவே உதவியாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ தாவேக்காவில் இப்போவே உட்கட்சி பூசல், அமைச்சர்களுக்கிடையே பனிப்போர், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பார்க்குறாங்க அப்படின்னு கிளம்பி வந்த செய்திகளுக்கெல்லாம் விருதுநகரில் ஒரே நாளில் அடுத்தடுத்த அந்த அரசு விழாக்களில் கலந்துக்கிட்டு ஒற்றுமையான கைக்குழுக்கள், அதாவது கையை தூக்கி காமிச்சதன் மூலமாகவும் ஒரு ஜாலியான கிரிக்கெட் மேட்சை 2 பேர் சேர்ந்து ஒன்றா ஆடி காமிச்சதன் மூலமாகவும் முற்றுப்புள்ளி வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரி மற்றும் கீர்த்தனா. அரசியல் கருத்து வேறுபாடுகள் வர்றது இயல்பு தான். ஆனால் அதை மக்கள் முன்னாடி மேடைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் சிங்கக்குட்டிகளாக இணைந்து செயலாற்றுவோம்னு அறிவிச்சிருக்கிறது கண்டிப்பாக விருதுநகர் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையவே கொடுத்துருக்கும். ஆனால் இந்த ஒற்றுமை அப்படின்றது உண்மையிலேயே பாசிபிள் ஆயிடுச்சா? இது மேடையில் மட்டும்தானா, இல்லை உண்மையிலேயே அமைச்சரவை மற்றும் கட்சி பணிகளையும் தொடருமா அப்படின்றதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அமைச்சர்கள் 2 பேருக்கும் நடுவில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் உண்மையாகவே முடிஞ்சு சுமூகமாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா, இல்லை தலைமை இடத்துல கூப்பிட்டு வச்சு அப்பப்போ செஞ்சு விடுறாங்க அப்படின்றதுனால 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்களா? இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள். இந்த மாதிரியான செய்திகள் மற்றும் தகவல்களை ஒன்று கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் உடனே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.